இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சினிமா மாதிரியான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் ஹோம் தியேட்டர் வச்சு அதுக்கான ஏவி ரிசீவர் இந்த மாதிரிலாம் வச்சு செட்டப் பண்ணுறதுக்கு காஸ்ட் அதிகமாகும். அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சோனியுடைய அந்த ரூ. 2,00,000 ஹோம் தியேட்டர் ஆடியோ சிஸ்டம் அதையும் நம்ம போட்டிருப்போம். அது வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் நம்மளால் பண்ண முடியாது. ஓரளவுக்கு டீசென்ட்டான மீடியமான பட்ஜெட்டில் ஒரு டீசென்ட்டான ஆடியோ சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஹோம் தியேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹோம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா, சாம்சங் பிராண்டோடையது. இது நம்ம 2022 நவம்பரில் வாங்கினோம். தீபாவளி ஆஃபரில். அதாவது 2022ல வாங்கினோம். இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷமா நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதனுடைய ப்ரைஸ் என்ன? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது மாதிரியே இருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட்டு அதுவுமே சோனியில் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோவாக இதில் இருக்க போகுது. இந்த சவுண்ட் பாருடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா, சாம்சங்கில் HWB670 அந்த மாடலு. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு A670 அப்படியே அந்த லெட்டர் மட்டும் தான் மாறுது. கிட்டத்தட்ட இதே தான் எல்லாமே அதுலேயும் இருக்குது. அந்த மாடல் வந்து 2 பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சவுண்ட் பார் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவாங்க. இதில் சென்டரில் ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர், 3 ஸ்பீக்கர். அதாவது சென்டரு, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி பேக் சைடில் 2 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டிவைஸ். இது வந்து ஒயர்லெஸ் இது கனெக்ஷன் கொடுக்குறது. இங்கே ஒரு ஸ்பீக்கரு, அங்கே ஒரு ஸ்பீக்கரு. இப்போது இதில் ஒயர்லெஸ்னால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த சோனியில் நம்ம சொல்லும் போதே கூட பவருக்கு ஒயர் கொடுத்தானே ஆகணும். ஆமாம், பவருக்கு ஒயர் கொடுத்தான் ஆகணும். இப்போ இந்த டிவைஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு ப்ளக் பாயிண்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து அந்த ஸ்பீக்கருடைய ஒயர் 2யும் நம்ம அவுட் எடுக்கிறதுக்காக கொடுத்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பீக்கருடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் கிடையாது. நல்ல பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ இதே மாதிரியே இங்கேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். அதாவது பேக் சைடு இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர் இருக்கும் அந்த ஒயர்லெஸ் டிவைஸு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் இருக்குது. இந்த சவுண்ட் பாருக்கும் சப்வூஃபருக்குமே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒயர் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இதுவுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி இதுக்கும் பவர் கேபிள் மட்டும் கொடுத்தா போதும். இதனுடைய பவர் வந்து அடாப்டரோட இருக்குது இங்கே. இதனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த பேக் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த வைஃபை டிவைஸுக்குமே வந்து நம்ம கனெக்ஷன் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே இது ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிடும். இங்கே ஒயர் எங்கே தேவைப்படுது அப்படின்னா, பேக் சைடில் இருக்கிற அந்த 2 ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் ஒயர் தேவைப்படும். அதுவும் அந்த ஒயர்லெஸ்ஸோட போயிடும். நார்மலாக ஒரு 5.1 இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த சப்வூஃபர் இருக்கும். இந்த சப்வூஃபர்லேருந்து இந்த சவுண்ட் பார் இருக்காது இல்லையா, 2 ஸ்பீக்கர் தனியாக இருக்கும். இதிலிருந்து அந்த 2 ஸ்பீக்கருக்கு ஒயரு, பேக் சைடில் இருக்கிற 2 ஸ்பீக்கருக்கும் ஒயரு. நீங்கள் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒயராக போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒயர்லெஸ். பேக் சைடில் மட்டும் 2 ஒயர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒயர்லெஸ் ப்ராடக்ட். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சொல்லக்கூடிய 2 ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, சோனியுடைய HT-S20R. அதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது, S40Rன்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இப்போது இந்த 3க்கும் உள்ள கம்பேரிசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இது கொஞ்சம் கூட வரும். நம்ம வாங்கும்பொழுது இது வந்து 28,000 வாங்கியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து 34,000 கிட்ட இருக்குது இதனுடைய ப்ரைஸு. அதனுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கீழே இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்றைக்கி என்ன ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி H20R அப்படி அந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு வந்து ஒயர்லெஸ்ஸு, அது வந்து ஒயர்டு. நான் சொன்ன மாதிரி 4 ஸ்பீக்கருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒயர் கனெக்ஷன். ஆனால் ஸ்பீக்கர் இருக்காது, சவுண்ட் பார் இருக்கும். நீங்கள் வந்து சவுண்ட் பாருக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒயர்லெஸ் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வராது. ஏன்னா நீங்கள் ஒயர்டாகவே கொடுக்குறீங்க அப்படின்றதால 2 ஸ்பீக்கர் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அந்த 2 ஸ்பீக்கருக்கும் ஒயர் கொடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 18,000 கிட்ட வரும். அடுத்தது சோனிலே வந்து பார்த்தீங்கன்னா, HT-S40Rன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஒயர்டு இல்லை, ஒயர்லெஸ். இதே மாதிரி அதுவும் ஒயர்லெஸ்ஸு. அதுலேயுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் ஒன்று கொடுத்து பேக் சைடில் மட்டும் நீங்கள் இதுமாரி ஒயர் கொடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதே தான். அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 27,000 கிட்ட வருது இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸு. அதனுடைய ப்ராடக்ட் லிங்க்குமே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ப்ரைஸு, இன்றைக்கி ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது. இந்த வீடியோ ஒரு வேளை 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் மாறி இருக்கும். அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து அக்யூரேட்டாக சொல்லலை.
அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என்ன பிரைஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது அதோட Sonyயுடைய பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த Sonyய யூஸ் பண்ணல. பட் அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு 3 இன்புட் இருக்கு. அதே மாரி அதுலயும் 3 தான் இருக்கு. ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, HDMI இன்புட்ன்றது தனியாவும், அப்புறம் ஏஆர்சி HDMIலே ஏஆர்சி இன்புட் இருக்கும் இல்லைங்களா? அது 2 போர்ட் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆப்டிகல் இன்புட்டும் இதுல இருக்கு. இது 3 இருக்கு. இதுல வந்து அனலாக் இல்ல. ஏற்கனவே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ரவுண்டா இருக்கும் இல்லையா? ஏவி இன்புட்டு. அது வந்து இதுல கிடையாது. பட் Sonyல வந்து அந்த ஏவி இன்புட்டும் இருக்கு. HDMI, ஏஆர்சி ஒரே இன்புட் தான். இதுல HDMI 2 நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதோட ப்ளூடூத் வந்து இதுல 2 மொபைல கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரே நேரத்துல. ஆல்டர்னேட்டிவா இதுலருந்து அதுலருந்து ப்ளே பண்ணிக்க முடியும். பட் அதுல வந்து ப்ளூடூத் வந்து ஒரே ஒரு இன்புட் தான். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதோட இதுல நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. பட் Sonyலயும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த மோடு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மோடு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸ்டாண்டர்டு, அப்புறம் அடாப்டிவ், அதுக்கப்புறம் சரவுண்டு. இது இல்லாம டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸ்ன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சரவுண்டு, இந்த மாதிரி சினிமா மோடு, மியூசிக் மோடு இந்த மாதிரி ஒரு மோடு தனித்தனியா அதுல குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வருது பார்த்தீங்களா? இந்த மோடுல வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த சரவுண்ட் எஃபெக்ட்ட நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். சரவுண்ட்ல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ல தான் உங்களுக்கு தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். சுத்தியுமே உங்களுக்கு சவுண்ட் கேட்கற மாரியான ஒரு ஃபீலிங் வந்து இதுல வரும். இன்னொன்னு நீங்க அந்த Sonyயுடைய சவுண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரவுண்டு சர்க்கிள் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சரவுண்ட் எஃபெக்ட் தான் வரும் அப்படின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சரவுண்டும் வரும். அதோட இங்கருந்து 2 ஆடியோ மேல பவுன்ஸ் பண்ணி கீழ கேட்கற மாதிரி ஒரு எஃபெக்ட்டும் இதுல குடுத்துருப்பாங்க. இந்த மாரி வரும் அப்படின்றது. அந்த டிடிஎஸ் விர்ச்சுவல்ல நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது, மேல இருந்தும் சவுண்ட் வரும். அது வந்து விர்ச்சுவலா கிரியேட் பண்ணி குடுக்கும் அப்படின்ற மாரி இதுல சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம படம் பார்க்கும்பொழுது நமக்கு ஓரளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இதுல வரும். பட் இதோட அத கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அத வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அத நம்ம வாங்கி யூஸ் பண்ணல. அதனால அதுல அது எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இத நம்ம 2 வருஷமா யூஸ் பண்றோம். இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு 5.1 அந்த மாரி வீடியோஸ் வந்து பார்க்கும்பொழுது நல்லாவே சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கு. அதே சரவுண்டும் இருக்கு. இன்னொன்னு இதுக்கு 3த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் அவுட்புட் பவர் அப்படின்றது டிஃபரன்ஸா தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 510 வாட்ஸ் வந்து அவுட்புட் பவர். அதே மாரி Sony S20R சொன்னோம் பார்த்தீங்களா? அதுல வந்து 400 வாட்ஸ் தான் பவர் அவுட்புட்டு. அதே மாரி இதுக்கு சேமா ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த S40R அந்த மாடலுடைய சவுண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 600 வாட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 510, 600 அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி அத யூஸ் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தெரியும். பட் இதுல வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ப்ளே பண்ண போறோம். சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணலாம். இப்போ இப்ப மைக் வந்து இங்க இருக்கு. இதுல சவுண்ட் கேட்குது அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் வந்து டிடிஎஸ் மோடுல இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ல சவுண்டு, அந்த ஸ்பீக்கரு, அப்புறம் அந்த எல்லா சைட்லயுமே உங்களுக்கு சரவுண்ட் சவுண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் இப்ப நான் மோட மாத்தும்பொழுது, இதுல வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து டிஃபரன்ஸ நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்ப நான் மாத்துறேன் பாருங்க. ப்ளே ஆயிட்டே இருக்கும்போது மாத்துறேன். இப்ப இது வந்து ஸ்டாண்டர்ட் மோடு. இப்ப இதுல வந்து சவுண்ட் கம்மியாயிரும். அங்க மட்டும் தான் அதிகமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சரவுண்ட் மோடு. இப்ப இதுலயும் உங்களுக்கு மியூசிக் நல்லாவே கேட்கறத பார்க்க முடியும். இந்த சரவுண்ட் இப்படி கேட்கற மாரி இருக்கும். டிடிஎஸ்னா இத விட இன்னுமே பெட்டரா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேம் மோடு. இது வந்து அடாப்டிவ் மோடு. நீங்க மியூசிக் ப்ளே பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரியும் சினிமானா, நியூஸ்னா, ஸ்போர்ட்ஸ்னா, கேம்னா எல்லாத்துக்கும் நீங்க டிஃபால்ட்டா ஒரு மோடு வச்சுக்கணும்னா, இந்த அடாப்டிவ் மோட வச்சுக்கலாம்.
எந்த வீடியோ ப்ளே ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி இது வந்து செட்டிங்ஸ மாத்திக்கிற மாதிரியான ஒரு மோடு. பட் இது அந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருக்குமா? அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா, எல்லாத்துலயுமே நீங்க டிடிஎஸ் எஃபெக்ட்ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸ் அதுதான் வந்து பெட்டரா இருக்கும். இப்ப இது ப்ளே ஆயிட்டு இருக்கும்போதே நான் வந்து அந்த மோடுக்கு மாத்துறேன். அதையும் நீங்க பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த டிடிஎஸ் மோடு. இப்போ இதனுடைய சாம்பிள் சவுண்டு அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். இது வாங்குன உடனே போடுற ரிவ்யூவும் இல்ல. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போடக்கூடிய ரிவ்யூ தான் இது. அதே மாரி இதுக்கான ரிமோட் கண்ட்ரோலும் ஒண்ணு குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ரிமோட்டா தான் இருக்கும். பட்டு சோனியோட ரிமோட்ல வந்து நெறைய பட்டன்ஸ் இருக்கிற மாரி ஒரு இதில நான் பார்த்துருந்தேன். இப்ப இதனுடைய பிரைஸுக்கு இது வந்து ஒர்த்தானதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்தானதா தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி வந்து நார்மலா நம்ம ஒரு 5000, 6000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு இது நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அது வந்து அனலாக் இன்புட் மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி HDMI, ARC இதெல்லாம் இருக்காது. ஆப்டிகல் இன்புட் கூட இருக்காது. பட் அதிலருந்து இது வந்து அப்கிரேட் பண்றது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்து தான். நீங்க வந்து ரொம்ப டாப் ரேஞ்சுக்கு போ முடியாது. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டில சவுண்ட் வரணும் அப்படின்னா, இத யூஸ் பண்ணலாம். நீங்க எத செக் பண்ணி பார்க்கறதுனாலும், இதனுடைய ஃபீச்சர்ஸ் செக் பண்ணி பார்க்கறதுனாலும், நீங்க அந்த ப்ராடக்ட் லிங்க்ல போயிட்டு பார்க்கலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய அந்த பேஜ் நான் குடுக்குறேன். இதனுடைய வெப்சைட் பேஜ டைரக்ட்டா குடுக்குறேன். Samsung, Sony அது 3த்துடையதும். அதில போயிட்டு என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.